அனைவருக்கும் வணக்கம். மீனராசிக்காரர்களுக்கு எண்ணி 3 நாளில் உங்களது விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்ன என்பதை முழுமையாக ஆராய்ந்தால் இந்த வேளையில் நவகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய 9 கிரகநிலைகளிலும் அதிரடியான மாற்றமும் வளர்ச்சிக்கான முன்னேற்ற வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வரப்போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக பெரிய அளவிலான மாற்றம் உறுதியாகவே தங்களுடைய வாழ்வில் மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான், முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தில் நன்மை நிறைவாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருகிறாருங்க. எனவே மீன ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் எல்லா வகையான நிகழ்வுகளும் சாதகமாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. குறுக்கீடுகள் அனைத்தும் விலகுவதோடு எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமையும். எடுக்க முயற்சியில் இருக்கக்கூடிய இடைஞ்சல்கள், இடையூறுகள் போன்றவை இந்த தருணத்தில் உறுதியாகவே விலகும். எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் நிச்சயமாக தனலாபத்தையும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் உயர்வையும் சந்திக்க கூடிய வகையில் மீனராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார். 4ஆம் இடத்தில் வலுவாக வலம் வரக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான தொல்லைகள், சிரமங்கள் விலகுவதோடு பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் உயர்வையும் சந்திக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகள் எளிதில் உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே இந்த வேளையில் மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் வலுவாக குரு பகவான் 8, 10 மற்றும் 12 ஆகிய இடங்களை தனது பார்வையால் வலுப்படுத்துகிறாருங்க. அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பதால் பல்வேறு வகையான அஷ்டம பாதிப்புகள், தடைகள், தாமதங்கள், சிக்கல்கள் உறுதியாகவே விலகும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உயர்வும் சந்திக்கக்கூடிய வகையில் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான காரியங்கள் எவ்விதமான சிக்கலும் சிரமமும் இன்றி எளிதில் கைகூடக்கூடிய சிறப்பான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் மீனராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கிடைக்கிறது. நீண்ட நாட்களாக முயற்சி செய்தும் வெற்றியடையாத பல காரியங்களை வெற்றிகரமாக மாற்றி கொடுக்கிறார். தொழில் ஸ்தானத்தையும் வலுவாக குரு பகவான் பார்ப்பதால் உங்களுடைய சிறு முயற்சி கூட உங்களுடைய விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வளர்ச்சியை உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது வீண் விரய செலவுகளை சுப விரயங்களாக மாற்றுவதோடு முதலீடுகளாக மாற்றக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ராசியின் அதிபதியான குரு பகவான் பல்வேறு வகையில இனிமையும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் மாற்றி கொடுக்க போகிறார். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சனி பகவானை பொறுத்தவரைக்கும் திருக்கணிதத்தின்படி ஜென்மத்தில் நுழைந்து விட்டாருங்க. சனி பகவானின் அமைப்பு இந்த வேளையில் அதீத கவனத்தையும் நிதானத்தையும் நிச்சயமாக பெற வேண்டிய ஒரு தருணம் என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறது. சனி பகவானின் அமைப்பு உறுதியாகவே சற்று சாதகமற்ற அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. 7.5 சனி என்பதால் எதிலும் அவசரம் காட்ட வேண்டாம். மீனராசிக்காரர்கள் பொறுமையுடனும் நிதானத்துடனும் செயல்படும் போது சனி பகவானின் அமைப்பால் ஏற்படக்கூடிய சிரமங்கள், சிக்கல்களை உறுதியாகவே தவிர்ப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்கும். எதிர்பாராத சில பிரச்சனைகள் சனியின் அமைப்பால் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. ஆனால் அவை அனைத்தும் நிச்சயமாக விலகும். ஏனென்றால் யோகஸ்தானமாகிய 6இல் வலுவாக வலம் வருகிறார் மோட்சக்காரகரான கேது. பிரயஸ்தானமாகிய 12இல் முழுமையாக வலம் வருகிறாருங்க ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு பல்வேறு வகையான தடை தாமதங்களை விலக்கி தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. சனி ஒருவர் சற்று சாதகமற்ற அமைப்பில் இருந்தாலும் கூட தீத நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் குரு மற்றும் கேது வலம் வருகின்றன. சற்று சாதகமான வாய்ப்பை விரயத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகுவும் ஏற்படுத்துகிறார். எனவே இந்த வேளையில் சில அலைச்சலும் சிரமமும் அதிகரித்தாலும் கூட எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் உயர்வையும் சந்திக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் மீனராசிக்காரர்களுக்கு நிழல் கிரகமான ராகு மற்றும் கேது பின்னோக்கி நகர்ந்து தங்களுடைய வாழ்வில் முன்னோக்கி வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை இந்த தருணத்தில் உங்களது விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பானதாக மாற்றி கொடுக்கிறது. கேது 6இல் இருப்பதால் எதிர்காலத்தை பற்றிய அச்சம், ஆரோக்கிய தொல்லை போன்ற அனைத்தும் இந்த தருணத்தில் கட்டுக்குள் வரும். வீடு கட்டி நினைத்தபடியே முடிப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்க இருக்கிறது. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான
காரிய தடைகள், சிக்கல்கள் போன்ற அனைத்துமே உறுதியாக தகர்த்தெறியப்படுவதோடு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த தருணத்தில் மீனராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்வில் எவ்விதமான சிக்கலும் சிரமமும் இன்றி கிடைப்பதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கின்றன. நிழல் கிரகமான ராகு மற்றும் கேது, மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் 6 மற்றும் 7ஆம் இடத்தில் நுழைய போகிறாருங்க. எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மங்களகரகரான செவ்வாயின் அமைப்பு மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகளை விளக்குவதோடு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய மிக சிறப்பான ஒரு இனிமையான தருணமாகவும் மாற்றிக் கொடுப்பதற்கான சந்தர்ப்பத்தை நிச்சயம் மீனராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது. சுக்கிரன் மிகவும் வலுவாக ஆட்சி பலம் பெற்று தைரிய ஸ்தானத்தில் வலம் பெறுகிறார். எனவே வெற்றிக்கு உரித்தான பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எவ்விதமான தடையுமின்றி இந்த வேளையில் உங்களை தேடி வரும். மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் இந்த தருணத்தில் விலகுவதால் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு. குறிப்பாக பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய ராசியின் அதிபதியான குரு சுகஸ்தானத்திலும் சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று வெற்றிக்கு உரித்தான 3இல் இருப்பதால் மீனராசிக்கார பெண்மணிகள் நினைத்த காரியம் அனைத்தையும் நல்லபடியாக செய்து முடிக்க முடியும். விலை உயர்ந்த ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வதோடு பல்வேறு வகையில மகிழ்ச்சியும் மனநிறைவும் இரட்டிப்பாக மாற்றக்கூடிய வகையில் 7.5 சனியாக இருந்தாலும் சிறப்பான தருணத்தை நிச்சயமாக உருவாக்கி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் மீனராசிக்கார பெண்மணிகளுக்கு உண்டு. எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் தடை தாமதம், மன வருத்தம், சிக்கல் இல்லாமல் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது. மேலும் சுகஸ்தானத்தில் வலம் பெறக்கூடிய சூரியன் 5இல் நுழைகிறார். சூரியன் பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5ஆம் இடத்திற்குள் நுழைவதால் தந்தை வழி உறவு முறைகளில் ஏற்பட்ட மனஸ்தாபமும் மனசங்கடமும் விலகி உறவு வலுப்படக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த வேளையில் புதிதாக நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றி கிடைக்கும். நீதிமன்ற வழக்குகள், பாக பிரிவினை உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு சுமூகமாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே மீனராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்வில் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது. 5ஆம் இடத்தில் வலம் வரக்கூடிய வித்யாகாரகரான புதன் 6ஆம் இடமான யோகஸ்தானத்திற்குள் நுழைகிறார். 5 மற்றும் 6ஆம் இடத்தில் வலம் வரும் புதனின் அமைப்பால் உணர்ச்சி வசப்படுதலை தவிர்த்து மிக சிறப்பான முன்னேற்றத்தை உருவாக்கி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உங்களது விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே மிக சிறப்பாக அமைவதற்கான சந்தர்ப்பம் இந்த வேளையில் கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது சந்திரனை பொறுத்த வரைக்கும் பல இடங்களில் மாறி வலம் வந்தாலும் சிறப்பான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் வெற்றி வாய்ப்பையும் இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்கிறார். எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் தவிர்த்து முன்னேற்ற வாய்ப்பும் வளர்ச்சியும் உறுதியாக உங்களை தேடி வரும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த வேளையில் மீனராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் விலகி தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயம் உறுதியாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உங்களுடைய விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே அமையும்.